ஏய், உனக்கு என்ன வேலைங்க? வரதட்சணையா கொடுத்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்க என்ன இருக்கு? அதான் அப்பவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டியே. ஏய், நீ கொண்டு வந்ததுங்க என்ன இருக்கு? கொஞ்சம் ஓட்ட உடைச்சல் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். ஏய், உங்க வீட்டுல வரதட்சணையா கொடுத்த எல்லா பொருளும் உருப்படாமையே இருக்குது. இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்க அப்பா வாங்கி கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஏய், என்ன துணி துவைச்சிருக்க? என்ன வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க அப்பா? ஆனாவே மாட்டேங்குது. ஒரு பொருள் கூட உருப்படியா வாங்கி கொடுக்க மாட்டாங்க உங்க அப்பா. இல்லையா அத்தை, நேத்து கூட வாஷிங் மிஷின்ல நான் துணி துவைச்சனே. அப்ப நான் போய் சொல்றேனா? சரி விடுங்க அத்தை, நான் இன்னைக்கு கையிலே துணி துவைச்சிடுறேன். உங்க அப்பா ஒரு பொருள் கூட நல்ல பொருளை வாங்கி தர மாட்டானா? மா, எதுக்குமா கீழே உட்காந்துருக்க? சோஃபால உட்கார வேண்டியதானே? ஏண்டா, இதெல்லாம் பார்த்தா சோஃபா மாதிரியே தெரியுது. 5 நிமிஷம் உட்காந்தாலே முதுகெல்லாம் வலிக்குது. இதுல உட்கார்றதுக்கு தரையிலே உட்காந்துடலாம். ஏண்டி, நானும் என் பிள்ளை என்னடி பாவம் பண்ண உங்க அப்பனுக்கு? இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், இதுக்கு வாங்கி கொடுக்காமே இருந்திருக்கலாம்ல. எங்கேயோ செகண்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுத்துருக்கான். ஒண்ணு கூட உறுப்பு இல்ல, உன்னையும் சேர்த்துதான். ஏன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை குறை சொல்லிட்டே இருக்கீங்க? உங்க அப்பனை குறை சொல்லாம யார சொல்றதா? வரதட்சணை வாங்குறதே தப்பு, இதுல 1008 குறை வேற. பாத்தியாடா, உன் பொண்டாட்டி என்ன திமிரா பேசுறா? ஏய், எங்க அம்மா கிட்ட மரியாதையா பேசு, புரியுதா? ஃபர்ஸ்ட் மரியாதைனா என்னன்னு உங்க அம்மாவுக்கு சொல்லித்தாங்க. அப்பாவை எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? உங்க அம்மாவுக்குலாம் கூட கூட பேசினாதான் அறிவு வரும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எங்க அம்மா கிட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா. வீட்டு வெள்ளப்படி. அத்தை, இந்த வீட்டுக்கு நான் வரும்போது இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல. வாஷிங் மிஷின் இல்ல, ஏசி இல்ல, சோஃபா இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா பண்ணது பெரிய தப்பு தான். உங்ககிட்ட எதுவுமே கேட்காம நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் தப்பு. என்னத்தான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை சுட்டுட்டு எதையோ சாப்பிடறதுக்கு போகுமா. எங்க அப்பா பண்ண தப்ப நான் சரி பண்ண வந்திருக்கேன். எல்லா பொருள்லயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது டௌரியா நாங்க தானே பொருளெல்லாம் எடுத்துட்டு வரோம். அப்ப டிவோர்ஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் நாங்க தானே எடுத்துட்டு போனோம். இங்கே இருக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? டௌரியா எடுத்துட்டு வர பொருள் எல்லாம் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு கொடுத்தது, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல. பிரசாந்த், ஜான், சோஃபா எடுத்துட்டு போங்க. தம்பி தம்பி எடுக்காதீங்க தம்பி, சொன்னா கேளுங்க. வெளியில பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க.